ஒரு இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹிடன் லேயர்ஸ் என்ன? Netflixல நம்ம பார்க்குற படம் வந்து நமக்கு யுஎஸ் சர்வர்லேருந்து ஸ்ட்ரீம் ஆகி வருதா? இல்ல லோக்கல் சென்னை சர்வர்லேருந்து ஸ்ட்ரீம் ஆகுதா? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ஏர்டெல் ஆர் ஜியோ. டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் பீப்பிள் வந்து அவங்க ஏரியால இருக்கக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, இந்த சர்விஸ் புரொவைடர்ஸ்லாம் எப்படி குளோபலா கம்யூனிகேட் பண்ணும்? அதாவது நான் வேற கண்ட்ரில இருந்து ஒரு டேட்டாவ ரெக்வெஸ்ட் பண்றேன் அப்டின்னா, என்னால எப்படி பண்ண முடியும்? ஏன்னா, ஏர்டெல்லோட கனெக்ஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து வித்தின் த கண்ட்ரி தானே இருக்கும். டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சர்விஸ் புரொவைடர்ஸ் அவங்களுக்குள்ள கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா, 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல ஓஷன், மவுண்டன்ஸ் இந்த மாதிரி நெறைய நேச்சுரல் பேரியர்ஸ் இருக்கு. சீ பேஸ்ல டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு டெடிகேட்டடா சப்மரைன் கேபிள் யூஸ் பண்ணணும். ஆஃப் ஷோர்ல இருக்கக்கூடிய சப்மரைன் கேபிள ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஆன் ஷோர்ல ஒரு கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன் வைக்கணும். அந்த லேண்டிங் ஸ்டேஷன்லேருந்து இவங்களோட எக்ஸ்சேஞ்ச் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் கனெக்ஷன் குடுக்கணும். அதுக்கப்புறம் அங்க இருந்து தான் நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் வரும். பட் இந்த புரொவைடர்ஸ்லாம் அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய சிட்டீஸ் அண்ட் வில்லேஜஸ் எவ்ரிதிங்க கவர் பண்றது தான் அவங்களோட கோலா இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவங்க குளோபல் கனெக்டிவிட்டிக்கு அதர் பிக் பிளேயர்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏர்டெல், ஜியோ எல்லாமே வந்து டயர் 2, டயர் 3 லேயர்ஸ். டயர் 1 லேயர் கனெக்ஷனுக்காக நம்ம வந்து குளோபல் சர்விஸ் புரொவைடர் யூஸ் பண்ணுவோம். இந்த குளோபல் சர்விஸ் புரொவைடர் பத்தி ஆல்ரெடி வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டீப் சீ சப்மரைன் கேபிள வந்து ஓன் பண்றது, இல்ல லீஸ் பண்றது, அந்த அண்டர் வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில டேட்டா எக்ஸ்சேஞ்ச கண்ட்ரோல் பண்றது தான் இந்த குளோபல் ஐஎஸ்பியோட டியூட்டி. வித்தின் கண்ட்ரி நமக்கு ஆக்சஸ் குடுக்குறதுக்கு 2, 3 சர்விஸ் புரொவைடர்ஸ் இருக்கிற மாதிரி குளோபல் சர்விஸ் புரொவைடர்ஸும் மல்டிபிள் பார்ட்டீஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால வந்து டாடா கம்யூனிகேஷன் இருக்குது. டு கனெக்ட் இந்தியா வித் மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர் அண்ட் மிடில் ஈஸ்ட் ஜோன்ஸ். ஏர்டெல்லோட கண்ட்ரோல் சென்டர் இந்தியாக்குள்ள நெறைய ஜோன்ல இருக்கிற மாதிரி, இந்த குளோபல் ஐஎஸ்பிஸோட சென்டர்ஸும் அக்ராஸ் த வேர்ல்ட் நெறைய பிளேஸஸ்ல இருக்கும். அத தான் பிஓபின்னு சொல்லுவாங்க. பிஓபின்னா பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் சிட்டில அந்த ஐஎஸ்பியோட ஒரு பேஸ் ஸ்டேஷன் மாதிரி. நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ், டேட்டா சென்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பாட். பெரிய பில்டிங்ல ஏசி அக்காமடேட் பண்ணிட்டு, அவங்களோட டேட்டா சென்டர்ஸ், அவங்களோட ஸ்விட்சஸ், போர்ட்ஸ், ரவுட்டர்ஸ் அண்ட் அதர் நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சேஃபான ஒரு பிளேஸ்ல வந்து பிசிக்கல் சேஃப்டியோட, கூலிங் சிஸ்டமோட வச்சிருப்பாங்க. குளோபல் ஐஎஸ்பிலே டிஃபரெண்ட் வெண்டார்ஸ் இருக்காங்கல்ல, அந்த அந்த குளோபல் சர்விஸ் புரொவைடர் எல்லாருக்குமே வந்து அக்ராஸ் த கண்ட்ரீஸ், அக்ராஸ் த கான்டினென்ட்ஸ் வந்து நெறைய கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அந்த வயரிங் சிஸ்டம் எல்லாம் போட்டாச்சு. அதனால இவங்களோட லைன்ஸ் பிஸியா இருக்கிறப்போ, இன்னொரு ஃப்ரெண்ட்லி குளோபல் ஐஎஸ்பியோட லைன் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து பியரிங் கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. ஒரு மினிமல் சார்ஜ் மட்டும் தான் வாங்குவாங்க. ஏர்டெல் ஆர் ஜியோ அவங்களோட யூசர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் டேட்டாவ ரெக்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த கனெக்ஷன் லைன் அவங்க கிட்ட இல்ல. ஸோ அவங்க வந்து குளோபல் ஐஎஸ்பிய டிபெண்ட் ஆயிருப்பாங்க. இந்த ஏர்டெல் அண்ட் ஜியோ நேஷனல் சர்விஸ் புரொவைடர்ஸ்க்கும், குளோபல் ஐஎஸ்பிக்கும் இடையில கஸ்டமர் புரொவைடர் ரிலேஷன் தான் இருக்கும். இவங்க ரெக்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும், ஒவ்வொரு டேட்டாக்கும் வந்து குளோபல் ஐஎஸ்பிக்கு இவங்க வந்து பே பண்ணணும். ஸோ இன்டர்நெட் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிராண்டுக்கு அடியில இல்ல. மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்காங்க. மல்டிபிள் லேயர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்குள்ள அக்ரீமெண்ட் வச்சிருக்காங்க. சேம் லெவல்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னா, ஒரு பியர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இல்ல அவங்களோட லோவர் டயர்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ்னா, அவங்க கிட்ட வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இதுல இன்னொரு பிக் பிளேயர் யாருன்னு பார்த்தா, கன்டென்ட் புரொவைடர் நெட்வொர்க்ஸ். நம்ம காமனா நெட் யூஸ் பண்றதே வந்து YouTube, Insta, Netflix இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸோட டேட்டாவ கன்சியூம் பண்றதுக்கு தான். இந்த பிக் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கன்டென்ட் புரொவைடர் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இவங்க கிட்ட கன்டென்ட் இருக்கு. அத நம்ம வந்து கன்சியூம் பண்றோம். ஸோ இவங்க கன்டென்ட்ட வந்து நெறைய யூசர்ஸ் கன்சியூம் பண்ணா தான் இவங்களால நெறைய ஏர்ன் பண்ண முடியும். அப்போ கன்டென்ட்ட வந்து யூசருக்கு வந்து ஃபாஸ்ட்டா கொண்டு போய் சேர்க்கிறது. ரொம்ப லேகா இருந்துச்சுன்னா, நம்ம அத அவாய்ட் பண்ணுவோம்ல. அப்போ யூசர் கிட்ட அந்த டேட்டாவ ஃபாஸ்ட்டா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவங்க வந்து சிடிஎன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிடிஎன்னா கன்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். யூசர்ஸ்க்கு டேட்டாவ ஃபாஸ்ட்டா எடுத்துட்டு போறது. இப்போ நம்ம சென்னையில இருக்கோம் அப்படின்னா, Netflixக்கு தெரியும் சென்னை பீப்பிள்லாம் வந்து காமனா எந்த ஷோஸ் பார்க்குறாங்க, காமனா எந்த சீரிஸ்லாம் பார்க்குறாங்கன்ட்டு அந்த ட்ரெண்ட அத அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு, நம்ம சென்னை ஜோன்ல இருக்கக்கூடிய ஏர்டெல் அண்ட் ஜியோ எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து Netflixஓட சர்வர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த சர்வர்ல இந்த சைடு யூசர்ஸ் காமனா கன்சியூம் பண்ற கன்டென்ட்ட வந்து ப்ரீ லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த வீடியோவ கிளிக் பண்றப்போ நமக்கு வந்து Netflixஓட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து அந்த டேட்டா வராது. சென்னையில இருக்கக்கூடிய Netflix சர்வர்ல இருந்து தான் அந்த டேட்டா வரும்.
ஒரு லோக்கல் கேட்சிங் மாதிரி. Google, Netflix எல்லாமே அவங்களுக்குன்ட்டு தனியா ஒரு சிடிஎன் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. Netflix யூஸ் பண்றது ஓப்பன் கனெக்ட் எல்லாமே அவங்களோட ஓன் பிராண்ட் தான். ஏன்னா தேர்ட் பார்ட்டி ரிலே பண்றப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதனால அவங்களே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Netflixலேருந்து ஒரு மூவி ரெக்யூஸ்ட் பண்றோம்னா, அது நம்ம சென்னை சர்வர்ல இருந்துச்சுன்னா, சென்னையிலேருந்து நமக்கு டக்குன்னு லோட் ஆயிரும். சப்போஸ் சென்னை சர்வர் பிஸியா இருந்துச்சுன்னா, பக்கத்துல மும்பை ஆர் கொல்கட்டால இருக்கக்கூடிய Netflix சர்வர் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா, அதுலேருந்து நமக்கு ஸ்ட்ரீம் ஆகும். சப்போஸ் லோக்கல்ல இருக்கக்கூடிய Netflix சர்வர்ஸ் எல்லாமே பிஸியா இருக்குன்னா, நம்ம ரெக்வெஸ்ட் வந்து குளோபல் லைன்ல போணும். யூசிங் சப்மரைன் கேபிள்ஸ். ஸோ குளோபலா போனாலே நம்ம டயர் 1 ஓட ஹெல்ப் வேணும். டயர் 1 வந்து இந்த மாதிரி டயர் 2 பிளேயர்ஸ் லைக் ஏர்டெல் எல்லாருக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜ வந்து கம்மி பண்றதுக்காக ஐஎக்ஸ்பின்ட்டு இன்னொரு என்டிட்டி நம்ம யூஸ் பண்றோம். ஐஎக்ஸ்பிங்கிறது இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட். ஐஎக்ஸ்பிங்கிறது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஐஎக்ஸ்பி பேரு நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. இந்த ஐஎக்ஸ்பிங்கிறது என்னன்னா, அதுகிட்ட வந்து ஒரு ஹை ஸ்பீட் ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்ச்ல வந்து நம்மளோட ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு போர்ட்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. இல்ல ஜியோ ஒரு போர்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஜோன்லயும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் வைக்கிறதுனால, அந்த எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அதாவது ஏர்டெல், ஜியோ, Netflix, Amazon, Google அவங்களோட டேட்டாவ அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க முடியும். வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் டயர் 1. ஏன்னா டயர் 1 யூஸ் பண்ணி குளோபல் டேட்டா வாங்குனா அவங்களுக்கு பே பண்ணணும். பட் ஐஎக்ஸ்பி யூஸ் பண்ணா இந்த ஐஎக்ஸ்பி இந்த செட்டப் இது ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் தான் ஒவ்வொரு கண்ட்ரிலயும் இருக்கும். ஆனா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. பெர் டேட்டாக்கு பெர் பாக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணாம மந்த்லி யூசேஜ் அதாவது அவங்க போர்ட்ட ஆக்சஸ் பண்றதுக்கு மெம்பர்ஷிப் ஃபீ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீ அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஐஎக்ஸ்பி பே பண்ணிட்டு நம்ம சர்வர் அதில கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா ஃபிக்ஸட் காஸ்ட் தான். ஆனா டயர் 1 கேபிள் யூஸ் பண்ணி குளோபலா நம்ம ரெக்வெஸ்ட் போச்சுன்னா, ஒவ்வொரு டிராஃபிக்கும் நம்ம பே பண்ணணும். ஸோ பேசிக்கா 3 சினாரியோ தான். ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ஏர்டெல் ஐஎஸ்பிக்குள்ள இருக்கக்கூடிய Netflix சர்வர்ல இருந்துச்சுன்னா, அங்கருந்து லோட் ஆயிரும். வெரி குவிக், ஃபாஸ்ட். செகண்ட் சினாரியோ நம்ம ரெக்வெஸ்ட் பண்ற டேட்டா வந்து ஏர்டெல் சர்விஸ் புரொவைடருக்கு உள்ள இருக்கக்கூடிய Netflix சர்வர்ல இல்ல. அந்த சிடிஎன் பிஸியா இருக்குது. அப்போ என்ன பண்றது? அப்போ நியர்பை எந்த ஐஎக்ஸ்பி இருக்குதோ, அந்த ஐஎக்ஸ்பிக்கு அந்த ரெக்வெஸ்ட் போகும். சப்போஸ் அந்த ஐஎக்ஸ்பி கூட நம்ம Netflix கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, அதுகிட்டருந்து டேட்டா நமக்கு வந்து லோட் ஆகி வரும். ஸோ அந்த ஐஎக்ஸ்பில இருக்கக்கூடிய Netflix சர்வரும் பிஸியா இருக்கு ஆர் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ற டேட்டா இல்ல அப்டின்னா தான் கன்டென்ட் ரெக்வெஸ்ட் வந்து குளோபலா போகும். ஏர்டெல்லேருந்து டயர் 1 இந்தியாவோட டயர் 1 டாடா கம்யூனிகேஷன் மூலமா அந்த அமெரிக்கால காமனா இருக்கக்கூடிய ஏடிஎன்டி ரீச் பண்ணி, அதுக்கப்புறம் யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய Netflix சர்வர்லேருந்து டேட்டா திரும்ப நமக்கு ஸ்ட்ரீம் ஆகும். காமனா நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய டேட்டா வந்து கன்டென்ட் புரொவைடர்ஸ் லைக் Google, Amazon, Netflix இவங்க கிட்ட இருந்து தான் வருது. அவங்க ஒவ்வொரு ஜோன்லயும் சிடிஎன்ஸ் வச்சிருக்காங்க. ஏர்டெல் ஐஎஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ அந்த லோக்கல் சிடிஎன்க்குள்ள அந்த டேட்டா இருந்துச்சுன்னா, அங்கருந்து நமக்கு டைரக்ட்டா ஸ்ட்ரீம் ஆயிரும். நம்ம ஐஎஸ்பிக்குள்ள இருக்கக்கூடிய Netflix சர்வர் பிஸியா இருந்துச்சுன்னா, நியர்பை எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, அந்த எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய Netflix சர்வர்லேருந்து வரும். அந்த எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சர்வரும் பிஸியா இருந்துச்சுன்னா மட்டும் தான், நம்ம ரெக்வெஸ்ட் வந்து குளோபலா போகும். ஏன்னா குளோபலா டயர் 1 சர்விஸ் புரொவைடர்ஸ் யூஸ் பண்ணா, ஏர்டெல் அண்ட் ஜியோக்கு அது எக்ஸ்பென்சிவ். அதனால ஐஎக்ஸ்பி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நெறைய இடத்துல ஐஎக்ஸ்பிஸ் இருந்தாலுமே வந்து, இன்டர்நெட் டிராஃபிக்ல 85% டூ 90% வந்து சப்மரைன் கேபிள் மூலமா தான் நடக்குது. இன்டர்நெட் ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலா ஒரு லேயர்டு தான். டாப் லேயர்ல வந்து டயர் 1 சர்விஸ் புரொவைடர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து அக்ராஸ் த கான்டினென்ட்ஸ கனெக்ட் பண்ணியிருக்காங்க யூசிங் சப்மரைன் கேபிள்ஸ். அதுக்கப்புறம் வித்தின் த கண்ட்ரி கனெக்ட் பண்றதுக்கு நேஷனல் சர்விஸ் புரொவைடர்ஸ் இருக்காங்க. லைக் ஏர்டெல், ஜியோ. இந்த டயர் 1 லைன்ஸ வந்து டயர் 2 ஐஎஸ்பிஸ் யூஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து பே பண்ணணும். அத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு லோக்கலா டேட்டா ஷேர் பண்ணிக்கிறோம். ஃபார் காஸ்ட் எஃபிஷியன்சி பர்ப்பஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஓஎஸ்ஐ லேயர்ஸ் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். தேங்க் யூ.